ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மீட்பரின் காவியம் பாகம் 173 மறைநூல் அறிஞர் பரிசேயர் கண்டிக்கப்படல் பாகம் 3 நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 39 முதல் 44 வரை. நிகழ்ச்சிக்கு போகலாம். இயேசு கெல்காயை பார்த்து, பிரதான குருக்களிடம் என்னை குற்றம் சாட்டும், அதனால்தான் நான் உமக்கு கடைசி 2 சாபங்களை நினைவுபடுத்தினேன். நான் அதை அறிந்திருக்கிறேன், உம்மையும் அறிந்திருக்கிறேன். உங்கள் மத்தியில் நான் பாதுகாப்பற்றவனாக இருக்கிறேன். என்னை நேசிக்கிற மக்களிடமிருந்து நான் தனிமைப்படுத்தப்பட்டவனாக இங்கே இருக்கிறேன். அவர்களுக்கு முன் என்னை தாக்க நீங்கள் துணிய மாட்டீர்கள். ஆனாலும் நான் பயப்படவில்லை. சமரசங்களுக்குள் நான் தஞ்சம் புகுவதில்லை. கோழைத்தனமாகவும் நான் செயல்படுவதில்லை. உங்கள் பாவங்களை உங்களுடையவும், ஓ பரிசேயர்களே, வேத பிரமாணத்தின் போலியான மாசற்றவர்களே, ஓ கள்ள ஞானிகளாகிய வேத பாரகர்களே, உங்கள் ஒட்டுமொத்த இனத்தினுடையவும் பாவங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் உண்மையான நன்மையை போலியான நன்மையோடு கலந்து வேண்டுமென்று அவற்றை குழப்புகிறீர்கள். உங்கள் சொந்த உத்தமத்தனத்தை பற்றி அலட்டி கொள்ளாத நீங்கள் மற்ற மக்களின் மீது பிரத்யட்சமான காரியங்களிலும் கூட உத்தமத்தனத்தை கடமையாக சுமத்துகிறீர்கள். அவற்றை அவர்களிடமிருந்து எதிர்பார்க்கிறீர்கள். உண்பதற்கு முன் நான் என்னை கழுவி கொள்ளாதது பற்றி உங்களுக்கும் எனக்கும் விருந்தளிக்கிறவரோடு சேர்ந்து என்னை குற்றம் சாட்டுகிறீர்கள். நான் இப்போதுதான் கோவிலில் இருந்து வந்திருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியும். அவனுள் ஒருவன் தூசியில் இருந்தும் சாலையின் அழுக்கிலிருந்தும் தன்னை சுத்திகரித்த பிறகே நுழைகிறான். ஒருவேளை பரிசுத்த ஸ்தலம் அசுத்தமாய் இருக்கிறது என்று ஒப்புக்கொள்ள விரும்புகிறீர்களா? நாங்கள் பந்தி அமர்வதற்கு முன் எங்களை சுத்திகரித்துக் கொண்டோம். அங்கே போய் காத்திருங்கள் என்று எங்களுக்கு உத்தரவிடப்பட்டது. அதன் பின் நாம் தாமதமின்றி பந்தி அமர்வோம் என்று சொல்லப்பட்டது. சித்திர வரைவுகள் இல்லாத சுவர்களில் ஒரு சித்திர வரைவு இருக்கிறது. அது என்னை ஏமாற்றுவதற்கான திட்டம் ஆகும். சாத்தியமான ஒரு குற்றம் சாட்டுதலுக்கான காரணத்தை சுவர்களின் மீது எந்த கரம் எழுதியது? உமது ஆத்துமமா, அல்லது உமது ஆத்துமத்தை அடக்கி ஆள்வதும் உம்மால் செவிசாய்க்கப்படுவதுமான மற்றொரு சக்தியா? இப்போது நீங்கள் எல்லோரும் கேளுங்கள். பரிசுத்தமாகவும் உத்தமமாகவும் இருப்பதாக அறிக்கையிட நீங்கள் மிகவும் விரும்புகிற உங்கள் ஆத்துமங்களுக்குள் கிண்ணங்களும் தட்டுகளும் கைகளும் பாதங்களும் நுழைய போவது போல பரிசேயர்களாகிய நீங்கள் கிண்ணம் தட்டு ஆகியவற்றின் வெளிப்புறத்தையும் உங்கள் கரங்களையும் பாதங்களையும் கழுவுகிறீர்கள். ஆனால் அப்படி அறிவிக்க வேண்டியது நீங்கள் அல்ல, கடவுளே. கடவுள் உங்கள் ஆன்மாக்களை பற்றி என்ன நினைக்கிறார் என்பதை கேளுங்கள். அவை பொய்மையாலும் அசுத்தத்தாலும் கொள்ளையாலும் நிறைந்திருக்கின்றன. அவை முழுமையும் அக்கிரமத்தால் நிறைந்திருக்கின்றன. வெளியில் இருந்து வரும் எதுவும் ஏற்கனவே கெட்டு போயிருக்கிற ஒன்றை
மேலும் கெடுக்க முடியாது. உங்கள் உடல்களை உண்டாக்கியது போல உங்கள் ஆத்துமங்களையும் உண்டாக்கியவர் குறைந்தபட்சம் உங்கள் வெளிப்புறத்தின் மீது நீங்கள் வைத்திருக்கிற அதே மரியாதையாவது உங்கள் உள்ளரங்கத்தின் மீதும் நீங்கள் வைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாதா? ஓ, இந்த இரண்டு மதிப்புகளையும் குழப்பி அவற்றை பரஸ்பரம் மாற்றி விட்டவர்களாகிய மூடர்களே, உன்னதமானவர் ஒரு கரம் அல்லது ஒரு பாதத்தின் சுத்தத்தை விரும்புவதை விட அதிகமாக தமது சாயலாக உண்டாக்கப்பட்டதும் கெட்டு போவதன் மூலமாக நித்திய வாழ்வை இழந்து போவதுமாகிய ஆத்துமத்தின் பேரில் நீங்கள் அதிக அக்கறை காட்ட வேண்டும் என்று விரும்ப மாட்டாரா? உங்கள் கரம் அல்லது பாதத்தின் அழுக்கை எளிதாக கழுவிவிட முடியும். ஒருவேளை அவை அழுக்காகவே இருந்தாலும் கூட உங்கள் உள்ளரங்க சுத்தத்தை அது பாதிக்குமா? மேலும் ஆத்துமம் இல்லாதவையும் உங்கள் ஆத்துமங்களின் மேல் ஆதிக்கம் செலுத்த முடியாதவையுமாகிய ஒரு கிண்ணம் அல்லது ஒரு தட்டின் சுத்தத்தை பற்றி கடவுள் கவலைப்பட முடியுமா? உம் சிந்தனையை நான் வாசிக்கிறேன் சீமோன் போத்தோஸ். இல்லை, அந்த வாதம் நிற்காது. அந்த சுத்திகரிப்புகளை உங்கள் ஆரோக்கியத்தை கருதியும் உங்கள் உடல்களுக்கும் உங்கள் உயிர்களுக்கும் ஒரு பாதுகாப்பாக கருதியும் நீங்கள் செய்வதில்லை. உங்கள் கரங்களின் மீது அல்லது ஒரு தட்டின் மீது இருக்கிற ஒரு தூசியை விட உங்கள் உடல் பாவங்களும் அதைவிட அதிகமாக உங்கள் போசன பிரியம், மட்டுமிதமின்மை, மோகம் ஆகியவற்றின் பாவங்களும் நிச்சயமாக உங்கள் உடல்களுக்கு கூடுதல் தீங்கு விளைவிப்பவையாக இருக்கின்றன. இருந்தாலும் உங்கள் உயிர்களை அல்லது உங்கள் உறவினர்களின் பாதுகாப்பை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் அவற்றை கட்டிக்கொள்கிறீர்கள். உங்கள் ஆத்துமங்களையும் உடல்களையும் அசுத்தமாக்குவது, உங்கள் செல்வத்தை வீணாக செலவழிப்பது, உங்கள் உறவினர்கள் மட்டில் மரியாதை குறைவு ஆகியவை போக உங்கள் ஆத்துமங்களின் கோவிலாய் இருக்கிற உங்கள் உடல்களை அவசங்கை படுத்துவதன் மூலமாகவும் ஆண்டவரை நீங்கள் நோகச் செய்கிறீர்கள். அந்த கோவில் பரிசுத்த ஆவியின் பத்ராசனத்தை தன்னில் கொண்டிருக்க வேண்டியதாய் இருக்கிறது. நீங்கள் மாசற்ற ஆத்துமத்தோடு அவரிடம் தஞ்சம் அடைந்தீர்கள் என்றால் ஏதோ உடல் பிரச்சனையில் இருந்து கடவுளால் உங்களை காக்க முடியாது என்பது போல ஒரு சிறு தூசியால் விளைவிக்கப்படுகிற நோய்களில் இருந்து உங்கள் உடல்களை நீங்களாகவே காத்து கொள்ள வேண்டி இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள். இதன் மூலமாகவும் ஆண்டவரை நோக செய்கிறீர்கள். ஆனால் உள்ளரங்கத்தை படைத்த அவர் வெளிப்புறத்தை படைக்காமல் இருந்திருப்பாரா? அல்லது வெளிப்புறத்தை படைத்தவர் உள்ளரங்கத்தை படைக்காமல் இருந்திருப்பாரா? மேலும் உள்ளரங்கம் அதிக மேலானதாகவும் தெய்வீக சாயலால் குறியிடப்பட்டதாகவும் இருக்கவில்லையா? ஆகவே கடவுளுக்கு தகுதியான நல்ல செயல்களை செய்யுங்கள். மனிதர்கள் எதிலிருந்து, எந்த பரிதாபமான மண்ணிலிருந்து படைக்கப்படுகிறார்களோ அந்த மண்ணுக்காகவும் மண்ணிலிருந்து எழுந்து வருகிற இழிந்த செயல்களை செய்யாதீர்கள். அந்த மண் ஒரு மிருக உயிராக கருதப்படுகிற மனிதனாக ஓர் உருவமாக உருவாக்கப்பட்ட சேராக மீண்டும் மண்ணாக மாறுவதாக.
காலமாகிய காற்றினால் கலைக்கப்படுகிற மண்ணாக இருக்கிறது. நிலைத்திருக்கிற வேலைகளை, அதாவது பரிசுத்தமான ராஜரீகமுள்ள தெய்வ ஆசீர்வாதத்தால் முடிசூட்டப்பட்ட வேலைகளை செய்யுங்கள். பிறர் சிநேகம் உள்ளவர்களாய் இருங்கள். தர்மம் கொடுங்கள். உங்கள் செயல்களிலும் உங்கள் நோக்கங்களிலும் நேர்மையும் பரிசுத்தமும் உள்ளவர்களாய் இருங்கள். அப்போது சுத்திகர தண்ணீரிடம் தஞ்சம் அடையாமலே உங்களில் ஒவ்வொன்றும் பரிசுத்தமாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? வாசனை பொருட்களை தசம பாகமாக செலுத்துவதால் நீங்கள் ஒழுங்கில் இருக்கிறீர்கள் என்றார். பரிசேயர்களே, உங்களுக்கு ஐயோ கேடு! நீங்கள் புதினா, ரூத்தா பூண்டு, கடுகு, சீரகம், சதகுப்பை மற்றும் எல்லா வகையான பூண்டுகளிலும் தசம பாகம் செலுத்துகிறீர்கள். செலுத்திவிட்டு கடவுளின் நீதியையும் நேசத்தையும் அசட்டை செய்கிறீர்கள். தசம பாகம் செலுத்த வேண்டியது உங்கள் கடமை. அதை நீங்கள் செய்துதான் ஆக வேண்டும். ஆனாலும் அதைவிட பெரிய கடமைகள் இருக்கின்றன. அவற்றையும் நீங்கள் செய்ய வேண்டும். வெளி காரியங்களுக்கு மரியாதை செலுத்திவிட்டு தெய்வ சிநேகத்தையும் பிறர் சிநேகத்தையும் அடிப்படையாக கொண்ட உள்ளரங்க காரியங்களை அலட்சியம் செய்கிறவர்களுக்கு ஐயோ கேடு! பரிசேயர்களே, உங்களுக்கு ஐயோ கேடு! நீங்கள் ஜப கூடங்களிலும் உங்கள் கூட்டங்களிலும் முதல் ஆசனங்களை பெற விரும்புகிறீர்கள். சந்தை சதுக்கங்களில் மக்கள் அடிமைகளை போல உங்களை வாழ்த்த வேண்டும் என்றும் விரும்புகிறீர்கள். ஆனால் பரலோகத்தில் உங்களுக்கு ஓர் ஆசனம் தந்து சம்மனசுகளால் வணங்கப்பட தகுதி உள்ளவர்களாக உங்களை ஆக்குகிற செயல்களை செய்வது பற்றி நீங்கள் கவலைப்படுவதில்லை. நீங்கள் மறைவாய் இருக்கிற கல்லறைகளை போன்றவர்கள். அவற்றை கவனிக்காமல் அவற்றின் பக்கமாக கடந்து போகிறவனுக்கு அவை அருவருப்பு தருவதில்லை. ஆனால் அவற்றால் மூடப்பட்டிருக்கிற காரியத்தை அவன் கண்டால் அது திகிலால் அவன் நடுங்கும்படி செய்துவிடும். ஆனாலும் கடவுள் உங்கள் மிக ரகசியமான காரியங்களையும் காண்கிறார். அவர் தீர்ப்பிடுகிற போது ஏமாற்றப்பட முடியாதவராக இருக்கிறார். இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்ச்சியாக பதிவிடுவோம். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் 173 மறைநூல் அறிஞர் பரிசேயர் கண்டிக்கப்படல் பாகம் 3 நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.